கார்களை விரும்புகிற அனைவருக்குமே மிட்சுபிஷி அப்படிங்கிற பிராண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மிட்சுபிஷி நிறுவனம் இப்போ புதிய டெஸ்டினேட்டர் அப்படிங்கிற 7 சீட்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது, எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1998 மிட்சுபிஷி நிறுவனம் கால் பதிச்சாங்க. அவங்களுடைய மிட்சுபிஷி லான்சர் செடான் ரொம்ப பாப்புலரான கார் ஆகும். இன்னைக்குமே பல இடங்கள்ல நீங்க மாடிஃபை பண்ணப்பட்ட லான்சர் காரை பார்க்க முடியும். எஸ்யூவி செக்மெண்ட்ல பஜீரோ, அவுட்லாண்டர் அப்படின்னு 2 பிரீமியம் எஸ்யூவிஸை வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல ஃபார்ச்சுனர் போன்ற கார்களுக்கு இந்த கார் டஃப் காம்படிஷன் கொடுத்து வந்தது. மிட்சுபிஷி கார்கள் எல்லாமே சுப்பீரியரான பில்ட் குவாலிட்டி, ரிலேபிளான இன்ஜின் மற்றும் பிரீமியமான டிரைவிங் ஃபீலோட வரும். பட் 2012 பிறகு மிட்சுபிஷி நிறுவனத்தோட கார்களுடைய சேல்ஸ் வால்யூம் ராபிடா குறைய ஆரம்பிச்சது. இதற்கு முக்கியமான காரணம் அவுடேட்டடான மாடல்ஸை வச்சிருந்தது, புவர் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட், எஸ்யூவி ஹெவி மார்க்கெட்ல டீசல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுக்காதது அப்படின்னு பல விஷயங்கள் மிட்சுபிஷி நிறுவனத்துக்கு எதிராக இருந்த காரணத்தினால இந்தியாவில் அவங்களுடைய விற்பனை கம்ப்ளீட்டா முடங்கியது. இப்போ கம்ப்ளீட்லி ரீவாம்ப் பண்ணப்பட்ட இந்த மிட்சுபிஷி டெஸ்டினேட்டர் 7 சீட்டர் எஸ்யூவியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 4.68 மீட்டர்ஸ்ல இருக்கு. இது ஒரு கம்பாரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் விற்பனையாகிற XUV700, டாடா சஃபாரி போன்ற கார்களுடைய டைரக்டா காம்பீட் பண்ணும். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்ட்ல அக்ரலிக் ஹனிகோம் கிரில், ஸ்டாக்டு ஹெட்லாம்ப்ஸ், டி-ஷேப் டிஆர்எல்ஸ் மற்றும் சைட் ப்ரொஃபைல்ல ஸ்கொயரிஷான வீல் ஆர்ச்சஸ் இந்தியாவில் விற்பனையாகிற ஹியூண்டை கிரெட்டாவை ஞாபகப்படுத்துது. ரியர் எண்ட்லயும் அதே டி-ஷேப்பை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ரொம்பவே மேசிவான ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கு இந்த மிட்சுபிஷி டெஸ்டினேட்டர். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாடர்ன் மற்றும் பிரீமியம் இன்டீரியர்ஸ் கொடுத்திருக்காங்க. 12.3 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், 8 இன்ச் டிஜிட்டல் இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்கிரீன், டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பேனரோமிக் சன்ரூஃப், ஆம்பியன்ட் லைட்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை லோட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ADAS, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இது மாதிரி மாடர்ன் டே சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிரீமியம் கார்களில் மட்டுமே வர பவர் டெயில்கேட், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் போன்ற விஷயங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்டினேட்டரை பவர் பண்ணுறது வெறும் 1.5 லிட்டர் இன்ஜின் தான். பட் இது டர்போ சார்ஜ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 163 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 250 நியூட்டன் மீட்டர் டார்க், மோஸ்ட் பவர்ஃபுல் 7 சீட்டரா இந்த செக்மெண்ட்ல இருக்கு. CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட 5 டிஃபரெண்ட் டிரைவிங் மோட்ஸோட கொடுத்திருக்காங்க. நார்மல், வெட், கிராவல், மட் அண்ட் ஈகோ அப்படின்னு எல்லா டெரன்ஸ்லயும் யூஸ் பண்ற அளவுக்கு டிஃபரெண்ட் டிரைவிங் மோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியால நிசான் எக்ஸ்ட்ரைல் போன்ற கார்கள் மாதிரியே டர்போ பெட்ரோல் மற்றும் அட்கின்சன் சைக்கிளை ஃபாலோ பண்ற என்ஜின் ஆகும். இது கூடவே ஹைபிரிட் டெக்னாலஜியும் ஆட் பண்ணிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜை இந்த கார்ல எதிர்பார்க்க முடியும். மிட்சுபிஷி நிறுவனம் இந்த காரை இந்தோனேஷியா இன்டர்னல் ஆட்டோ ஷோல தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காரை ஏசியன் மார்க்கெட்ஸ், லாட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்தடுத்து வெளியிட போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்யூவிஸ் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. அதுவும் பிரீமியம் 7 சீட்டர் எஸ்யூவிஸ் எக்கச்சக்கமா விற்பனை ஆகுது. மாருதி சுசுகி எர்டிகாவுக்கும் XUV700க்கும் நடுவில் இந்த காரை பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா மிட்சுபிஷி நிறுவனம் மறுபடியும் இந்தியால அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த மிட்சுபிஷி டெஸ்டினேட்டர் எஸ்யூவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.